ஸ்கிரிப்ட் இல்லாமல் வீடியோவை எடுக்காதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட வீடியோவோட குவாலிட்டி கிடையாதுங்க, வீடியோவோட கண்டென்ட்டை தெளிவாக உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, அது என்னப்பா ஸ்கிரிப்ட் இல்லாமல் வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராமேனு பெரிய அளவுலையாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏதோ சிம்பிளாக டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, இருக்கிற நேரத்தில் ஏதாவது யூடியூப்பில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இவன் சரியா வர மாட்டான், இவன் மூஞ்சிய பாருங்க. நான் வேற ஒரு நோட்டோ பெண்ணோ இல்லை எதில் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறையா பேர் இருக்குங்க. அதாவது ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசினா நம்மளோட ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது தான் ஸ்கிரிப்டாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதுகிறோம். சரி, ஓகே, இந்த ஸ்கிரிப்டை எப்படி எழுதலாம், எப்படி எழுதின ஸ்கிரிப்டை நம்ம வீடியோவாக எப்படி கொண்டு வருது அவுட்புட்டை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சார், உங்கள் பேர் என்ன சார்? கட்ட பொம்மன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. சரி, ஓகே, இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறது. ஏன் நம்ம ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறோன்னா, நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா அந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்கிரிப்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட்டு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு யோசிச்சு மண்டை காஞ்சிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு முன்னாடி வீடியோட டாபிக், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் யூடியூப் சேனல் இப்படின்ட்டுன்னு வீடியோட டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்ட பிறகு இதை அப்படியே ChatGPTல டைப் பண்ணி நீங்கள் அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல டைட்டிலும் ப்ளஸ் ஸ்கிரிப்டும் தாங்க, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்கிரிப்டும் தாங்கன்னு சொன்னீங்கன்னா ChatGPT ஒரு ஸ்கிரிப்டை தரும். அந்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படித்து மனப்பாடம் பண்ண முடியாது. நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து நம்மளால் பேச முடியாது. அப்போ அந்த ஸ்கிரிப்டை அப்படியே இந்த மாதிரி ஒரு நோட்டை எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டை எடுத்து அதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அந்த ChatGPT என்னென்ன சொல்லுதுன்றத அழகாக அப்படியே வந்துட்டு ஒரு 1 by 1 வீடியோவாக எடுக்கிற ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே க்ளீனாக எழுதிடுங்க. எழுதிட்டீங்க, இப்போ முடிஞ்சிருச்சு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ChatGPT சொல்லிச்சு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நோட்டில் காப்பி பண்ணிட்டோம். சரி, ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷனா, என்னால் காப்பி பண்ண முடியாது, எனக்கு வந்துட்டு எழுதிக்கிட்டு உக்காந்துன்னு இருக்கிற அளவுக்கு நேரம் கிடையாது, இருக்கிறது கொஞ்ச நேரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி நோட் பேடில் நோட் பண்ணி உடனே நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் நான் இது சம்மந்தமாக தான் வீடியோவை பேச போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாப்பிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டாப்பிக்கை ChatGPTல போட்டு முதல் ஸ்கிரிப்டை எடுத்துக்குவேன். சரி, இப்போ நான் ஸ்கிரிப்டை எப்படி எழுதணுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருத்துங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச போகிற டாப்பிக்கை 1 by 1 நீங்கள் அப்படியே நான் இதைத்தான் பேச போகிறேன்றத நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு வாட்டி படித்து க்ரோத் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்கிரிப்டை படிச்சிங்கல்ல, அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குமே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஒன்றுமே கிடையாது. ஃப்ரண்ட் கேமராவை அப்படியே என்ன பண்ணிடுறீங்க, ஒரு மொபைல் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட் கேமராவில். இப்போ நீங்கள் அழகாக அந்த ஸ்கிரிப்டுக்கு எழுத மாதிரி டாப்பிக்கை இப்போ எடுத்துக்காட்டு அப்படி நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இப்போ பார்த்தேன்ல, அதை அப்படியே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டு. இப்போ மறுபடியும் நான் பார்த்தேன், இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா அப்படியே என்ன பண்ணுறேன், கட்டு. இந்த மாதிரி ஷார்ட்டாக, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி கிளிப் கட் பண்ணி நீங்கள் வீடியோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்ட பிறகு மறுபடியும் அதை வீடியோ எடிட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்ட பிறகு எங்கெங்கெல்லாம் உனக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, நான் இவ்வளோ தூரம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வீடியோ எடுத்து நான் எப்பப்பா எடுத்து அப்லோட் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு வரது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்.
கஷ்டம் தாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நொந்துடுவோம் இந்த ஸ்கிரிப்ட். ஆனால் எல்லாருமே ஃபாலோ பண்றது என்னவோ ஸ்கிரிப்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் தான் ஒரு வீடியோவோட கண்டென்ட் குவாலிட்டியை சூஸ் பண்ணுவாங்க. வீடியோவோட குவாலிட்டி நம்ம எடிட் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டென்ட் குவாலிட்டி அதாவது வந்துட்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக ஆடியன்ஸ் புரிஞ்சிக்கிற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் டீட்டெயிலாக இருக்குங்க. அதுக்கு தான் ஸ்கிரிப்டை வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இல்லாமல் வீடியோ எடுக்காதீங்கன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். கஷ்டம்தான். அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ChatGPTயில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி தரும். அந்த ஸ்கிரிப்டை 1க்கு 3 வாட்டிக்கு நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க. ஓரளவுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவில் பேசுங்க. அப்படியே ஸ்கிரிப்ட் கொடுத்துருச்சு ChatGPT, நான் அப்படியே எடுத்து வந்து பேசுகிறேன். என்ன இது பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க எந்த டாபிக்கை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டிவான விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் உங்களால கரெக்டா வீடியோவை டீட்டெயிலா நீங்க ஃபினிஷ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஸ்கிரிப்ட் ChatGPT கொடுத்துட்டு அப்படியே பேசவும் முடியாதுல்ல. அந்த டாபிக் ஏற்ற மாதிரி நீங்க வீடியோவில் டீட்டெயிலாக பேசி ரெக்கார்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. சரி, இப்போ நான் வந்துட்டு எப்படி ஒரு யூடியூப் சேனலுக்கு அதாவது வந்துட்டு என்னோட வீடியோவுக்கு டேக் எப்படி சூஸ் பண்ணுறது, எங்கேருந்து நம்ம டேக் எடுக்கலாம் அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ அந்த டேகை நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட காமிக்கணும். இல்லை, இதைத்தான் அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பாயிண்ட், மெயின் பாயிண்ட்டாக, வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் ஸ்கிரிப்ட் இருந்தால் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே வீடியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப லாங்காக லென்த்தாக இருக்கிற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல குவாலிட்டி கொடுக்கலாம். பட் நான் வந்துட்டு பயப்படவே மாட்டேன். தெளிவாக பேசுவோம்பா. என்னோட வீடியோவோட குவாலிட்டி அதாவது வந்து நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சரி, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். தெளிவாக பேசுவேன்னா ஸ்கிரிப்டே தேவையில்லை. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை எடுத்துடலாம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்கிரிப்ட் இருந்தால் வீடியோவோட குவாலிட்டி எப்படி ஸ்கிரிப்டை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு ஓரளவுக்கு ஒரு பிகினராக எப்படி நம்ம புரிஞ்சிக்கணுன்ற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வேற ஏதாவது டீட்டெயில் தேவை, யூடியூப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.